Hi all, 20th current affairs பார்ப்போம். தி ஹிந்து current affairs. Karnataka bill on reserving jobs for local is self-defecting அப்படின்றாங்க. என்னென்னா கர்நாடகாவில் ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது லோக்கல் பீப்புளுக்கு தான் அவங்க ஜாப்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது. இது அந்த ரிசர்வேஷன் இன் ஜாப்ஸ் ஃபார் லோக்கல் ஒர்க்கர்ஸ் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல் ரிஜெக்டட் பை கோர்ட்ஸ். கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த ரிசர்வேஷன் லோக்கல் ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும், அங்கே இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் அந்த ஜாப்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து அன்கான்ஸ்டியூஷனல், கான்ஸ்டியூஷன்லேயே கிடையாது அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. Karnataka State Employment of Local Candidates in Industries, Factories and Other Establishments Bills 2024 இந்த பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட்டில் யார் கொடுக்கணும், லோக்கல் கேண்டிடேட்ஸ், லோக்கல் மக்களுக்கு தான், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் கொடுக்கணும். எங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் யாருக்கு போய் சேரணும்னா அங்கே இருக்க கர்நாடகா மக்களுக்கு தான் சேரணும்னு சொல்கிறாங்க. இது வந்து காங்கிரஸ் வந்து இந்த பில்லை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. பட் அதை வந்து அப்ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. எதுக்குன்னா வந்து இண்டஸ்ட்ரியோட ஹெட்ஸ் வந்து இதை வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறனால இந்த பில் சேஸ் இது என்ன சொல்கிறாங்க, இந்த பில் என்ன சொல்கிறாங்கன்னா 50% வந்து மேனேஜ்மெண்ட் பொசிஷனுக்கு கொடுக்கணும் அண்ட் 70% வந்து நான் மேனேஜ்மெண்ட் பொசிஷனுக்கு கொடுக்கணும், லோக்கல் கேண்டிடேட்ஸ்க்கு போய் சேரணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிமிலர்லி இந்த மாதிரியே பில்லெல்லாம் எங்கே பாஸ் பண்ணியிருக்காங்க, இதே மாதிரி பில் எங்கே பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆந்திர பிரதேஷில் 2019, ஹரியானாவில் 2020 அண்ட் ஜார்க்கண்டில் 2023. ஆந்திர பிரதேஷ்லேயும் ஹரியானாவிலையும் வந்து ரெசிடென்ட் பேசிஸ், ரெசிடென்ஸ் எங்கள் ரெசிடென்ஸ்க்கு மட்டும்தான் இந்த வேலை போய் சேரணும் அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. ஆனால் கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்காங்க. ரெசிடென்ஸு 15 இயர்ஸ் அதே ஊரில் இருந்திருக்கணும், கர்நாடகாவில் இருந்திருக்கணும், கன்னடா பேச தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும், படிக்க தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நிறைய க்ரைட்டீரியாஸ் போட்டிருக்காங்க. ஹரியானாலையும் இதை வந்து ஹைகோர்ட் வந்து குவாஷ் பண்ணிருச்சு, இது வேண்டான்னு சொல்லிருச்சு 2023 இந்த ஆக்டை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆர்டிகல் 14 அண்ட் ஃப்ரீடம் அண்டர் ஆர்டிகல் 19 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து வயலேட் பண்ணுறாங்க, அது வயலேஷன் ஆகுது அப்படிங்கிறதுனால வேணான்ட்டாங்க. அதே மாதிரி வந்து கர்நாடகாலையும் வந்து இது வயலேட்டிவ், இது வந்து வயலேட் ஆகுது அப்படின்னு இதுக்கு எந்த இதில் சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகல் 16 ஆஃப் 3 சொல்லியிருக்காங்க. கர்நாடகாவில் வந்து எதுக்கு இந்த பில் கொண்டு வந்திருக்காங்கன்னா, ரெசிடென்ட்ஸ் ஆஃப் கர்நாடகாவில் என்ன பண்ணுறாங்கன்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், அதாவது மற்ற ஊர்லேருந்து வந்து கர்நாடகாவில் வேலை செய்கிறனால அங்கே இருக்க மக்கள்லாம் வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு போய் அவங்க வேலை செய்கிற மாதிரி இருக்குது. அதனால அங்கே போகிறனால அவங்க வந்து நிறைய எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப நேரம் வேலை பார்க்க வைக்கிறாங்க, கம்மியாக லோ பே பண்ணுறாங்க. அதே மாதிரி சோஷியல் ப்ரொடெக்ஷன், அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் சப்போர்ட்டும் அங்கே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ரீசன்ட் டைமில் போயிட்டுருக்கிற மைக்ரோசாஃப்ட் இஷ்யூ தான். Glitch in Microsoft update may have triggered global's Microsoft CrowdStrike outage, experts சொல்கிறாங்க அப்படின்றாங்க. அதாவது வந்து மைக்ரோசாஃப்டில் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுனால அதனால ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த டாப்பிக்கை. என்ன சொல்கிறாங்கன்னா, ரிப்போர்ட்ஸ் எமர்ஜ்டு மைக்ரோசாஃப்ட்ஸ் அஷ்யூர் cloud service வந்து was facing an outage affected US users. என்ன ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் வந்து க்ளவுட் சர்வீஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ யூஎஸ் யூசர்ஸ்லாம் வந்து அதனால அது அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. திஸ் நியூஸ் வந்து எங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அது இந்தியாவிலையும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இதனால் வந்து ஃப்ளைட்ஸ் நிறைய டிஸ்டர்ப்ட் ஆகுது. ஏன்னா மைக்ரோசாஃப்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அங்கே சிஸ்டம்ஸில், அது யூஸ் பண்ணுற அந்த சிஸ்டம்ஸ்லாம் ஃப்ளைட்ஸ்க்கு வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி, அவங்க போர்டிங் ப்ராசஸில் கரெக்டாக கிடைக்காத, அதே மாதிரி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் கரெக்டாக பண்ண முடியல, ப்ரோக்கரேஜஸ் அண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் கூட அஃபெக்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து இந்தியன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம்ஸ்ன்னு இருக்குது. அதில் வந்து சர்ட் இன் இஷ்யூக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிரிட்டிக்கல்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு எமர்ஜென்சி இஷ்யூன்னு இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க.
இதில் வந்து மைக்ரோசாஃப்ட் சேஸ் என்ன பிளாகில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விர்ச்சுவல் மிஷின்ஸ்லாம் வந்து அதாவது மிஷின்ஸ்லாம் வந்து எதெல்லாம் விண்டோஸோட கிளைண்ட்டு விண்டோஸ் சர்வரில் ரன் ஆகிட்டுருக்கோ அவங்கெல்லாம் வந்து இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் ஃபெல்கான் ஏஜென்ட்ஸ்னால இதில் வந்து ஏதோ ஒரு பக் இது வந்து க்ரௌட் ஸ்ட்ரைக்குங்கிறது வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி இந்த ஃபேர்ம் அது வந்து பக்கு வந்து டிடெக்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அலர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் வந்து இஸ் சைபர் செக்யூரிட்டி ஃபார் தட் which deploys unified security program to stop breaches in real time. சிஸ்டம் வந்து ஓடிட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு ஏதாவது பக் நம்ம டிடெக்ட் பண்ணதுன்னா அது அப்போவே சரி பண்ணி கொடுத்துரும். சைபர் செக்யூரிட்டி கம்பெனி தான் அது. க்ரௌட் ஸ்ட்ரைக்குங்கிறது அது அப்போவே சரி பண்ணி கொடுத்துரும். A misstep in this security platform can cause OS to crash. இந்த சைபர் செக்யூரிட்டி பிளாட்ஃபார்மில் என்ன ஆகும்னா இது யூஸ் பண்ணுற இந்த பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்லாம் வந்து கிராஷ் ஆயிரும். அதுதான் வந்து இப்போ வேர்ல்டில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுது. ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத்துன்னு சொல்லிட்டு பிஎஸ்ஓடின்னு சொல்லுவாங்க. ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத்துன்னு சொல்லுவாங்க அது பேர். இதுதான் வந்து லீட்ஸ் டு பூட் லூப். அதுதான் வந்து பூட் லூப் ஆகிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து சைக்கிள், அது மீன்ஸ் அது என்னென்னா won't be able to access system linked to CrowdStrike ஃபெல்கான் பிளாட்ஃபார்ம். அதாவது சிஸ்டம்ஸ் எதெல்லாம் வந்து CrowdStrike ஃபெல்கான் பிளாட்ஃபார்மோட எதெல்லாம் லிங்க் ஆகிருக்கோ அந்த சிஸ்டம் வந்து நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் இஸ் டிப்ளாய்டு பிஐஓஎஸ் லெவல் அளவுக்கு அது வந்து செக்யூரிட்டி பிரிட்ஜ் ஆகிருக்கு. அப்படின்னா வந்து நம்ம சிஸ்டம் வந்து பூட்டே ஆகாது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது என்னென்னா சைபர் ஆக்ஸோட சிஐஓ என்ன சொல்லியிருக்காரு, ஒமர் கிராஸ்மேன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹியூமன் எரர். இப்போ ஒரு ஹியூமன் எரரையே நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு பார்ப்போம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வச்சு பார்ப்போம். ஒரு டெவலப்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா who downloaded an update without sufficient quality control வந்து leads to cyber attack. ஒரு டெவலப்பரே வந்து சஃபிஷியன்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் இல்லாமல் அந்த ஒரு சாஃப்ட்வேரை வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா அப்டேட் பண்ணுற டவுன்லோட் நம்ம கொடுத்தோன்னா டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா சைபர் அட்டாக் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஏதாவது சைபர் அட்டாக்ஸ் டைரெக்டாகவே அவங்க பண்ணக்கூடியதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே வந்து கூகுள் அண்ட் அமேசானில் வந்து பில்ட் தேர் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் வந்து ஆன் லினக்ஸ். அதனால் அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. லினக்ஸில் இவங்கெல்லாம் வந்து அவங்க க்ளவுட் பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கனால கூகுளும் அமேசானும் இதில் அஃபெக்ட் ஆகலை. இதனால் நிறையா பேங்க்கில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் அந்த சிஸ்டம்ஸ் அதிகம் யூஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாம் அந்த எல்லா ஃபோன்ஸு எல்லா இடத்துலையும் அஃபெக்ட் ஆகிருக்கு. தேர்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஃபாரின் செக்ரட்டரி வினய் குவாத்ரா இஸ் நியூ அம்பாசிடர் டு யூஎஸோட நியூ அம்பாசிடர் வந்து இந்த வினய் அப்படிங்கிறவர் தான். இவர் வந்து எக்ஸ் ஃபாரின் செக்ரட்டரின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ எ பாசிபிள் விசிட் டு யூஎஸ் பிரசிடென்ட் ஜோ பைடன் ஃபார் குவாட் சப்மிட் லேட் திஸ் இயர். அவர் வந்து யூஎஸ் பிரசிடென்ட் ஜோ பைடனை வந்து குவாட் சப்மிட் இந்த வருஷம் கடைசியில் நடக்க போகுது, அதுக்கு கூட அவர் வந்து மீட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோர்த்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எலிவேட்டிங் இந்தியாஸ் கேபிட்டல் குட்ஸ் ஃபார் அ குளோபல் எலக்ட்ரானிக் ரெவல்யூஷன். அதாவது இந்தியாவோட கேபிட்டல் குட்ஸை வந்து குளோபல் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் மூலயமா வந்து ரெவல்யூஷன் ஒரு புரட்சி பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் வந்து ஸ்டீம் என்ஜின் வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு நேஷன்ஸ் எபிலிட்டி எதுக்குன்னா வந்து இனோவேட் பண்ணுறதுக்கு, ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு காட்டுறதுக்கு இந்தியா வந்து ஒரு ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடிச்சது தான் ஒரு பெரிய விஷயம் அப்படின்றாங்க. இந்தியா வந்து எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்கில் இப்போ எக்ஸலாக இருக்குது. நல்லா போயிட்டுருக்கு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங். இதோட ப்ரொடக்ஷன் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா $115 பில்லியனாக இருக்குது.
இது வந்து நாலு மடங்கு அதிகம், 4 times வந்து மோர் பாஸ்ட் டெக்கேட். அப்படின்னா இந்த போன 10 வருஷத்தில் 4 மடங்கு அதிகமாயிருக்கு. இன்னும் 5 வருஷத்தில் வந்து 5 மடங்கு அதிகம் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி குளோபலி எலக்ட்ரானிக் மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா, உலக அளவில் எலக்ட்ரானிக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதோட மதிப்பு எவ்வளோ இருக்குன்னா $4.5 trillion இருக்குது. இது வந்து இன்னும் அதிகமாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்போ 2030க்குள்ளே $6.1 trillion ஆகும்னு சொல்லியிருக்காங்க. as India aims to increase electronic production, இந்தியாவோட எலக்ட்ரானிக் ப்ரொடக்ஷன் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் 5 times அப்படிங்கிறதுக்காக அது என்ன டிமாண்ட் தேவைப்படும்னா அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிஸ் அவங்களுக்கு தேவைப்படும், அதிக டெக்னாலஜிஸ் தேவைப்படும். அது மட்டும் இல்லை 1000 crore மினிமம் வந்து 1000 crore இந்த இனோவேஷனுக்கு வந்து தேவைப்படும். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து கேன் டெவலப் இண்டிஜினஸ் டெக்னாலஜி. இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தோன்னா நம்ம உள்நாட்டிலே இண்டிஜினஸ் டெக்னாலஜி, நம்ம உள்நாட்டிலே டெக்னாலஜிஸ்லாம் நம்மளாலே பண்ண முடியும். அது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் தரத்துக்கு உண்டானதை மட்டும் நம்ம கொண்டு போகும், அந்த அளவுக்கு மட்டும் நம்ம போகாமல் நம்மளால் குவாலிட்டியாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் ஃபாஸ்ட்டாகவும் நம்மளால் பண்ண முடியும், குவாலிட்டியும் நம்மளால் தர முடியும். இதில் வந்து இந்த எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்கில் பெரிய அளவில் இருக்கிறது வந்து டச்சுங்கிறது ஒரு கண்ட்ரி, அதுதான் ரொம்ப அதிகம் அட்வான்ஸ்டாக இருக்குது. இது வந்து இது வந்து ரொம்ப குரூஷியலானது ஒன்று, பட் இது கிரிட்டிக்கலான ஒரு இது கூட. என்னென்னா ஃபண்டு வந்து நம்மளுக்கு அதிகமாக இதுக்கு தேவைப்படும். எதுலனா இன்வெஸ்டிங் இன் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இதை பற்றி எஜுகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது, அந்த எஜுகேஷனும் தரணும், ப்ளஸ் அதுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸும் நிறைய கண்டக்ட் பண்ணணும், ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. அப்புறம் எம்ப்ரேசிங் டிஜிட்டல் டெக்னாலஜி, அது மட்டும் இல்லை, டிஜிட்டல் டெக்னாலஜி நம்ம அதிகமாக வந்து கொண்டு வர லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐஓடினா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்ட் பிக் டேட்டா, இதெல்லாம் நம்ம அதிகமாக கொண்டு வர எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும், காஸ்ட்டும் நம்ம கம்மி பண்ணிக்கவும் முடியும்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் for more videos. Thank you.